Dear listeners, good evening to everyone. Today we are going to learn simple spoken English with just two words only. The words are start and stop. பார்த்தீங்களா இந்த சென்டென்சஸ் தே ஆர் மேடு பை யூஸிங் ஜஸ்ட் டூ வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு வேர்பாக வரும், செகண்ட் வேர்டு ஜெரண்டாக வரும். வேர்புன்னா என்னன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் நோன் அஸ் வேர்ப்ஸ். ஒரு செயலை குறிக்கிற எந்த ஒரு வார்த்தையும் வினைச்சொல்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வேர்புன்னு சொல்கிறோம். இந்த பையன் பாருங்கள் ரீடு, அது ஒரு வேர்பு. அதே மாதிரி இந்த பாய் பாருங்கள் ஸ்டடின்னு கொடுத்துருக்குது, அது ஒரு வேர்பு. அதே மாதிரி இந்த பொண்ணு ஸ்லீப். ஸோ இதெல்லாம் தான் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜெரண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேரும்போது, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஒரு ஃபார்ம் வரும்போது தட் இஸ் கால்டு ஜெரண்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் சென்டென்சஸ் பை யூஸிங் ஒன் வேர்ப் அண்டு ஒன் ஜெரண்ட். இது ரொம்ப ஈஸி. இதில் நவுனை பற்றியோ ப்ரோனவுனை பற்றியோ அல்லது பி வேர்ப்ஸு டூ வேர்ப்ஸு இதை பற்றியெல்லாம் வி நீட் நாட் ஒரி அபவுட் தட். இது சிம்பிள் மெத்தட் விச் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ we can see the following examples. ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்கே இந்த பிக்சரை பாருங்கள். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜெரண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஷி என்ஜாய்ஸ் அ ஹைக்கிங், இந்த வேர்டு ஜெரண்டு. ஹைக்கிங்கிற அந்த வேர்டு தான் ஜெரண்டு, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் ரன்னிங் இஸ் மை ஃபேவரட் ஆக்டிவிட்டி, இதுலேயுமே ரன்னிங் ஜெரண்டாகவும் வரும். சம்டைம்ஸ் தே கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் அ நவுன். ஸோ இதை வச்சு we can form sentences. You can see the sentences which are given at the bottom, one by one. ஸ்டார்ட் ப்ரேயிங் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் வேர்பு, ப்ரேயிங்கில் பாருங்கள், ப்ரேங்கிறது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்துருக்குறோம். அப்போ ஸ்டாப் ப்ரேயிங் அதே தான், வேர்பு ப்ளஸ் ஜெரண்டு வந்துருக்குது. அதனால் இந்த மாதிரி யூ கேன் ஃபார்ம் த சென்டென்சஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங், தென் ஸ்டாப் ப்ராக்டிஸிங். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் குக்கிங், அடுத்து பாருங்கள் ஸ்டாப் குக்கிங். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஸ்டார்ட் ரைட்டிங், ஸ்டார்ட் டீச்சிங் எல்லாம் சொல்லலாம். ஸ்டாப் ரைட்டிங், ஸ்டாப் டீச்சிங் அப்படிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்லீப்பிங், ஸ்டாப் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஸ்டார்ட் ஈட்டிங், தென் ஸ்டாப் ஈட்டிங், தென் ஸ்டார்ட் வாக்கிங், தென் ஸ்டாப் வாக்கிங், then start running, stop running, start helping. Okay, start helping okay, but stop helping ன்னு சொல்கிறது அவ்வளோவா ரெலவெண்ட்டாக இருக்காது. இருந்தாலும் ஈவில் ஆஸ்பெக்ட்ஸுக்கெல்லாம் we should not help. இந்த சிச்சுவேஷனில் ஸ்டாப் ஹெல்பிங் இஸ் ரைட். பாருங்களேன், ஸ்டார்ட் க்ரையிங், தென் ஸ்டாப் க்ரையிங். தி மேன் கன்வின்சஸ் தட் பாய், ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்டாப் க்ரையிங். தி மேன் கன்சோல்ஸ் த பாய், அவர் அந்த பையனை ஆறுதல் படுத்துகிறாரு. இது ஸ்டார்ட் டிரைவிங். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டாப் டிரைவிங், காரை ஓட்டலாங்கிறாங்க, அப்புறம் காரை நிறுத்தலாங்கிறாங்க. ஸ்டார்ட் கவுண்டிங், திஸ் இஸ் ஸ்டார்ட் கவுண்டிங், ஸ்டாப் கவுண்டிங். பாருங்களேன், ஸ்டாப் கவுண்டிங். கவுண்டிங்னா என்ன வருது? ஸ்டார்ட் கவுண்டிங் த புக்ஸ், ஸ்டார்ட் கவுண்டிங் த பென்சில்ஸ், ஸ்டார்ட் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டால்ஸ், அந்த மீனிங்கில் ஸ்டார்ட் கவுண்டிங்னா எண்ணுங்க. சம்டைம்ஸ் ரவி யூ ஸ்டார்ட் கவுண்டிங் த டேபிள்ஸ், ஸ்டார்ட் கவுண்டிங் த சேர்ஸ் அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஸோ தட் மே பி ரெலவெண்ட். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்விம்மிங், ஸ்டாப் ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்கிறோம்ல அதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்களா, தே ஆர் ஒர்க்கிங். ஸோ சப்போஸ் ஒரு மேனேஜர் வராரு அல்லது அவங்க பாஸ் வராங்க, டியர்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் ஸ்டாப் ஒர்க்கிங், இஃப் த ஒர்க் இஸ் ஓவர் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஸ்டார்ட் சிங்கிங்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பாடுது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் சிங்கிங், ஸ்டாப் சிங்கிங் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்ட் பிளேயிங், தே ஆர் ஆல் பிளேயிங், ஸ்டார்ட் பிளேயிங் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோன் பார்த்தீங்களா, இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ், எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரன், இட்ஸ் நாட் குட். ஸோ என்ன சொல்லலாம், ஸ்டாப் பிளேயிங்.
with the phone அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் வில் பி ஆப்ட் அண்டு மீனிங்ஃபுல். ஸ்டார்ட் வாட்டரிங் த பிளான்ட்ஸ்னா த கேர்ள் ஸ்டார்டட் டு வாட்டர் த பிளான்ட்ஸ். தென் ஸ்டாப் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி விடுறாங்க இல்லையா, ஸோ வி கேன் சே லைக் தட். இட்ஸ் ஓகே. பாருங்களா, ஸ்டார்ட் வீவிங், தென் ஸ்டாப் வீவிங் சொல்லலாம். வீவிங்னா என்ன? தறி நெய்யறது. தறியில் துணி நெய்கிறாங்களா இல்லையா, அதை தான் வந்து வீவிங்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் ஸ்டார்ட் வீவிங்னு சொல்லலாம். ஈவினிங் கம்பெனி க்ளோஸ் ஆகும்போதோ லன்ச் டயத்தில் போகும்போதோ ஸ்டாப் வீவிங்னு சொல்லலாம். ஹியர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஸ்டார்ட் குவாரலிங். ரெஸ்லிங் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, குத்துச்சண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஸ்டார்ட் குவாரலிங், தென் ஸ்டாப் குவாரலிங். சண்டை போடுங்க, சண்டையை நிறுத்துங்க, ஸ்டாப் குவாரலிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அது. ஸ்டார்ட் சாப்பிங் த வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டாப் சாப்பிங் த வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லலாம். சாப்பிங் மீன்ஸ் கட்டிங். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு பாருங்களேன், ஸ்டார்ட் சாபிங், ஸ்டாப் சாபிங். சாபிங் மீன்ஸ் க்ரையிங். அழுங்க, அழறதை நிறுத்துங்க. ஸ்டார்ட் சாபிங், ஸ்டாப் சாபிங், க்ரையிங். டியர் லிசனர்ஸ், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தென் யூ கேன் ஃபாலோ வெரி லாங் சென்டென்சஸ். சம் சென்டென்சஸ் ஆர் given here. You please go through those sentences. You have to practice regularly like this. Let us see the sentences which are portrayed on the screen. See the first one. Ronnie, stop plucking the flowers. You can say like this. நம்ம சொன்ன அந்த வேர்பும் ஜெரண்டும் வருது. At the same time, we have added some nouns. So the sentence will be meaningful and useful. Then one more sentence you see. Raghu, stop stealing others' things. So these are all some relevant sentences which you can make easily. Another one, money, stop blabbering. Blabbering means உளர்றது. உளர்றதை நிறுத்துப்பா அப்படின்னு. அப்போ அந்த ரெண்டு வேர்பு ப்ளஸ் ஜெரண்டு சென்டென்சஸை வந்து நல்லா வெரி குட் வேல ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா and then you'll be able to construct long sentences. Simultaneously, your English fluency will be going on improving. Today's proverb is this: the destiny of India is being shaped in her classrooms. This was quoted by Jawaharlal Nehru, who was the first Prime Minister of Free India. இது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்தியாவின் தலைவிதி அதனுடைய வகுப்பறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிளாஸ் ரூம்ஸில் யார் இருக்கிறா? த சில்ட்ரன் அண்ட் த டீச்சர். ஸோ தே ஹாவ் டு லிசன் காஷியஸ்லி. த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் லிசன் காஷியஸ்லி வாட் த டீச்சர் இஸ் டீச்சிங். Then they will become very good citizens and they may be very brilliant students in future. Dear learners, you please be familiar with the verbs and gerunds at any cost. நிறைய verbs gerunds கற்றுக்கிட்டிங்கன்னா this type of sentence making is very easy. The rest is in the next class. Thank you.